வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளுக்கு சரிவிகித தீவனம் தயாரிக்கும் முறைகளும் அவற்றை அளிக்கும் முறைகளும் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே ஐயப்பன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசன முறையில் காய்கறி சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் பெரிய கண்ணாளப்பட்டி கிராம வேளாண்மையாளர் KP கோவிந்தராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சிட்ரோனல்லா. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநிலத்தில் வேளாண் மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நுண்ணிய பாசன முறையான சொட்டு நீர் பாசனம் நீர் மற்றும் உரங்கள் வீணாவதை தவிர்த்து சரியான அளவில் நீர் பயன்பாட்டு திறனை அதிகரித்து பயிர் சாகுபடி செலவினை கட்டுப்படுத்துகிறது. மேலும் இதன் மூலம் விளைச்சலும் அதிகரிக்கிறது. வேலூர் மாவட்டம் தோட்டக்கலை துறையின் மூலம் பயிற்சி பெற்று சொட்டு நீர் பாசன முறையில் வெற்றிகரமாக காய்கறி சாகுபடியினை மேற்கொண்டு வரும் இம்மாவட்ட பெரிய கண்ணாளப்பட்டி கிராம வேளாண்மையாளர் KP கோவிந்தராஜ் அவர்களை சந்தித்த போது எனக்கு 100% மானியத்தில் தோட்டக்கலை ஆஃபீஸ் மூலயமாக எனக்கு சொட்டு நீர் பாசனம் நுண்ணி சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. இதில் காய்கறி பயிர்கள் கத்திரி, தக்காளி, பாகல், பீக்கன், அப்புறம் பீன்ஸ், கேரட் இது தனித்தனியாக பிரித்து போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம், பம்ப் செட்டில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம். இதுக்கு வித்தியாசம் என்னன்னு தெரியும்னா சொட்டு நீர் பாசனம் 5 ஏக்கர் பாய்ச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 ஏக்கர் தான் பாய்ச்சிருந்தோம். இதில் எங்களுக்கு வேறு மூலியமாக ட்ரிப்பு தண்ணி விழுறதுனால எங்களுக்கு உரச்செலவு, உரம்பார செலவும் அப்புறம் மருந்து அடிக்க செலவும் குறையுது. இதனால் எங்களுக்கு லாபகரமாக இருக்குது. இதனால் காய்கறி பயிர் செய்கிறது தான் எங்களுக்கு லாபகரமாக. முன்ன கரும்பு செஞ்சுருந்தோம், நெல் செஞ்சுருந்தோம். அதை விட இது நல்லா லாபகரமாக இருக்குது. களை எடுக்கிறதுக்கும் கூலி ஆளுக்கும் இப்போ ஆட்களுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால இது எங்களுக்கு விவசாயம் செய்கிறதுனால சொட்டு நீர் பாசனம் மூலிமா எங்களுக்கு கம்மியாக செலவாகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா கத்திரி போட்டிருக்கேன். கத்திரி அதே மாதிரி தான் கூலி ஆள் செலவும் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஏரி வேலை அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு கூலி ஆள் கிடைக்கிறதில்ல. அதனால் இப்போ ட்ரிப்ளேஷன் போடுறதுனால இதுவும் வர செலவும் கம்மியாகுது, கூலி ஆள் செலவும் கம்மியாக இருக்குது. இப்போ சொரக்காய் போட்டிருக்கேன். சொரக்காய் நார்மலாக செய்கிறதுக்கும் இது செய்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் சொட்டு ட்ரிப்பில் போட்டதுனால உரம் அதுலேயும் உரம் ட்ரிப் உரம் ஆல் 90, அப்புறம் பொட்டாசியம் மைட்டட்,
இந்த உரங்கள்லாம் எல்லா பயிர்களுக்கும் அப்பப்போ தோட்டக்கலை துறை மூலமா ஏஓ சொல்கிற மாதிரி நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆளுங்களை வச்சுன்னு செஞ்சிங்களேன்னா ஒரு டப்பா எடுத்துன்னு கொஞ்சம் ஒரு செடிக்கு வேருக்கு ஊற்றுவோம். இது அப்படி இல்லாத ஒரே இடத்துல விட்டுங்களேன்னா எல்லா இடத்தும் போய் எல்லா வேர்களுக்கும் போய் பாயறதுனால இப்போ வந்து நூல் புழுகள் கட்டுப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேரழுகல் நோய், இது மாதிரி நோய்கள்லாம் கட்டுப்படுத்துது. அப்புறம் வேறு பூஞ்சான தாக்குதல், பூச்சி தாக்குதல் இருந்தாலும் கட்டுப்படுத்துது. இது சொட்டு நீர் பாசனம் வந்ததுனால எங்களுக்கு வந்து லாபகரமாக தான் இருக்குது. இதனால் எங்களுக்கு வந்து பணம் வந்து மிச்சப்படுத்த முடியுது. பயிர்களும் நல்லா செழிப்பாக வளருது. அது மூலிமா காய்கறிகளும் நேராக வந்து விதை போய் உரம் வேஸ்ட் ஆகாத கரெக்டாக போய் பயிர் வந்து நல்லா எடுத்துக்கிது. அதனால் வந்து எங்களுக்கு காய்கறிகள் நல்லா விளைச்சல் தருது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் KP கோவிந்தராஜ் அவர்களை 09787463233 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களை சம்பா நெல் நாற்றங்காலில் விதைக்கவும். நெல் விதைப்பு செய்துள்ள வயல்களில் இரவில் நீர்த்தேக்கி காலையில் வடிப்பதனால் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தவிர்க்கலாம். நேரடி நெல் வயல்களில் போதுமான மழை பெறப்பட்டவுடன் மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களை நேரடி விதைப்பு செய்யவும். 5 மாதங்கள் மற்றும் அதற்கு மேலுள்ள வாழை மரங்கள் அதிக காற்றினால் பாதிக்கப்படாமல் இருக்க முட்டு கொடுக்கவும். இரவை மஞ்சளில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தென்பட வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க ஒரு ஹெக்டருக்கு 250 லிட்டர் தண்ணீரில் 375 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட், 375 கிராம் ஜிங்க் சல்ஃபேட், 375 கிராம் போராக்ஸ் மற்றும் 375 கிராம் யூரியா கலந்து தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள குறுவை நெல்லினை தக்க பாதுகாப்புடன் அறுவடை செய்யவும். சம்பா வயல்களில் நேரடி விதைப்பு செய்யும் பொழுது டிராக்டர் மூலம் இயங்கும் விதைக்கும் கருவிக்கு ஹெக்டருக்கு 15 கிலோ மற்றும் ஆட்கள் கொண்டு தெளிக்கும் பொழுது ஏக்கருக்கு 30 கிலோ விதை அளவும் பரிந்துரைக்கப்படுகிறது. விதைப்பதற்கு முன் விதைகளை சூடோமோனாஸ் என்ற எதிர் உயிரியினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரிய தன்மை அதிகரிக்கும். விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிந்துவிடும். சம்பா நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட், 15 கிலோ யூரியா, 40 கிலோ DAP மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மானாவாரியில் மண் மற்றும் ஈரத்தை பாதுகாக்கும் முறையாக நிலத்தை சட்டி கலப்பையை பயன்படுத்தி ஆழமாக உழவு செய்யவும். கடைசி உழவிற்கு முன்பு தொழு உரம் அல்லது ஹெக்டருக்கு கம்போஸ்ட் 12.5 டன் என்ற அளவில் இடவும். ரோட்டோவீட்டர் கருவியை பயன்படுத்தி நிலத்தை நன்கு பண்படுத்தவும். மானாவாரியில் வரும் வடகிழக்கு பருவமழை பருவத்தில் சரியான சமயத்தில் விதைக்க ஏதுவாக விதைகள், விதை நேர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் மருந்துகள், இயற்கை உரங்கள் மற்றும் செயற்கை உரங்கள் போன்ற இடுபொருட்களை வாங்கி தயார் நிலையில் வைத்திருக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கடந்த சில நாட்களாக பெய்த மழையை பயன்படுத்தி சம்பா வயல்களை தயார் செய்யவும். சம்பா வயல்களில் நேரடி விதைப்பு செய்யும் பொழுது டிராக்டர் மூலம் இயங்கும் விதைக்கும் கருவிக்கு ஏக்கருக்கு 15 கிலோ மற்றும் ஆட்கள் கொண்டு தெளிக்கும் பொழுது ஏக்கருக்கு 30 கிலோ விதை அளவும் பரிந்துரைக்கப்படுகிறது. விதைப்பதற்கு முன் விதைகளை சூடோமோனாஸ் என்ற எதிர் உயிரியினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரிய தன்மை அதிகரிக்கும். விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிந்துவிடும். கொட்டகையின் அருகில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வதன் மூலம் ஒட்டுண்ணிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அதனால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. உருளைக்கிழங்கில் வெப்பநிலை மாற்றம் காரணமாக சாம்பல் நோயை கட்டுப்படுத்த சைமோமாக்சில் 8%, மென்கோசெஃப் 64% மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கரைத்து தெளிக்கவும். தொடர் மழையின் காரணமாக கோஸ் மற்றும் காலிஃப்ளவரில் தலை அழுகலை தடுக்க காப்பர் ஆக்சி குளோரைடு 2 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும்.
பெய்து வரும் மழையை பயன்படுத்தி மிளகு கொடிக்கு 110 கிராம் யூரியா, 110 கிராம் பொட்டாஷ் மற்றும் 110 கிராம் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை செப்டம்பர் மாதம் இடவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தாக்கமற்று காணப்படுகிறது. ஆயினும் தென்மேற்கு பருவமழை காலமாதலால் பிற்பகலுக்கு மேல் மிதமான மேகமூட்டமும் சில இடங்களில் லேசான மழையுடனுமான வானிலை நிலவும். கோழிகளில் தீவன எடுப்பும் முட்டை உற்பத்தியும் இயல்பாகவே இருக்கும். தீவன மூலப்பொருட்கள் பூஞ்சான நச்சு பரிசோதனையும் ஈரத்தன்மையும் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே பயன்படுத்தப்பட வேண்டும். வருகின்ற புரட்டாசி பட்டத்தில் பயறு வகை பயிர்களை சாகுபடி செய்தால் நல்ல மகசூலை பெறலாம். குறுகிய வயதுடைய உளுந்து ரகங்களான கோ 6, வம்பன் 3 அல்லது 6 அல்லது வம்பன் உளுந்து 4 மற்றும் 5 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். ஒரு ஹேக்கருக்கு 10 கிலோ விதை தேவை. விதை நேர்த்தி செய்ய 1 கிலோ விதையுடன் 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் கலந்து விதைப்பு செய்யவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போதைய வானிலையில் கறவை மாடுகள் மற்றும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதி வரை கோமாரி நோய் தடுப்பூசி கிராம கால்நடை மருத்துவமனைகளில் இலவசமாக போடப்படும். விவசாயிகள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொண்டு கால்நடைகளை இந்த நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும். அடைப்பான் நோய் தாக்க வாய்ப்புகள் உள்ள பகுதிகளில் உழவர்கள் தங்களுடைய மாடு மற்றும் ஆடுகளுக்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தை அணுகி அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காற்று எதிர்பார்க்கப்படுவதால் முன்பட்ட மற்றும் நடுப்பட்டங்களில் பயிரிடப்பட்ட கரும்பிற்கு விட்டம் கட்டவும். மேலும் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. இவ்வருடம் நடவு செய்த வாழை, மா, ஜாதிக்காய், கிராம்பு, மிளகு, ரப்பர் போன்ற பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சிட்ரோனல்லா, தோட்டக்கலை நறுமண பயிரான சிட்ரோனல்லாவில் இருந்து பெறப்படும் எண்ணெய் மருத்துவத்திலும் பூச்சிகளை விரட்டவும் நறுமண பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் ஜூன் முதல் ஜூலை வரை. பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.6 முதல் 8 வரை இருக்க வேண்டும். மணல் கலந்த களிமண் பயிரிட மிகவும் ஏற்றது. பயிரிட ஏற்ற ரகங்கள் ஜாவா 2, ஜாவா 11, சிலோன் சிட்ரோனல்லா, ஜாவா சிட்ரோனல்லா. அறுவடை. முதல் அறுவடையானது நடவு செய்த 6வது மாதத்தில் செய்யலாம். 2வது மற்றும் அதனை தொடர்ந்த அறுவடை ஒவ்வொரு 2.5 மாத இடைவெளியிலும் செய்யலாம். மகசூல். ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு ஹெக்டரில் 20 முதல் 30 டன்கள் வரை புற்கள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும்,
தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 25.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 61.6%, காற்றின் வேகம் மணிக்கு 4.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.2%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.6 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 3.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 420.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 951.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.4 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கறவை மாடுகளுக்கு சரியான அளவில் தீவனமும் முறையான பராமரிப்பும் அளிப்பதன் மூலம் பால் உற்பத்தியினை அதிகரிக்கலாம். பசுந்தீவனம், உலர் தீவனம் ஆகியவற்றுடன் புண்ணாக்கு போன்ற புரத சத்துள்ளவையும் தவிடுகள், தானியங்கள் போன்றவையும் கலந்த சரிவிகித உணவு மிகவும் அவசியம். அந்த வகையில் கறவை மாடுகளுக்கு சரிவிகித தீவனம் தயாரிக்கும் முறைகளும் அவற்றை அளிக்கும் முறைகளும் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே ஐயப்பன் அவர்கள்.
சமச்சீர் தீவனம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்தியா வந்து பால் உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம் நாட்டில் நாட்டினங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து கலப்பினங்களும் இருக்குது. நாட்டினங்கள் வந்து மிக அதிக எண்ணிக்கையில் இருக்குது. கலப்பினங்கள் வந்து பிறகு வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து உள்ளே செலுத்தப்பட்டது. இவற்றை வைத்து தற்போது நாம் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்த பால் உற்பத்தியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த கறவை மாடுகளுக்கு சமச்சீர் தீவனத்தை அளிக்க வேண்டும், கடமைப்பட்டுள்ளோம். நாம் எவ்வாறு சமச்சீர் தீவனத்தை அளிப்பது? சமச்சீர் தீவனம் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். சமச்சீர் தீவனம் என்பது அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கறவை மாடுகளுக்கு தேவையான அளவில் கொடுக்கப்படுவது. அதாவது ஒரு நாளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியது தான் சமச்சீர் தீவனம். இந்த சமச்சீர் தீவனத்தின் பற்றி பார்க்கணும்னா அதில் வந்து என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஒன்று வந்து இதில் அடர் தீவனம்னு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக உலர் தீவனம். இந்த உலர் தீவனத்தில் வந்து என்னென்னா புல் வகைகளும் வரும், அதுக்கடுத்து வந்து வைக்கோல் வகைகளும் வரும். இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து அடர் தீவனத்தை பற்றி பார்ப்போம். அடர் தீவனத்தில் என்ன இருக்குது அப்படி. அடர் தீவனத்தில் வந்து உள்ளர வந்து பகுதி பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து எரிசக்தி அப்படிம்பாங்க, இதை கார்போஹைட்ரேட்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து புரதம் வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து நார்ச்சத்து, க்ரூட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கொழுப்பு சத்து, அதுக்கு அடுத்து வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது தாது உப்புக்கள், இவ்வளவு தான். இதை சேர்ந்து இதில் வந்து ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து எரிசக்திங்கிறது வந்து தானிய வகைகளில் வந்து எரிசக்தி அதிகமாக இருக்குது. என்னென்ன தானிய வகைகள் நம்ம நாட்டில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், சோளம், கோதுமை, அரிசி, அப்புறம் வந்து கம்பு, இதெல்லாம் வந்து தானிய வகையில் வரும். இதில் வந்து அதிகமான எரிசக்தி இருக்குது. அதுக்கடுத்து புரத வகைன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வகைகள். என்னென்ன புண்ணாக்கு, அதாவது இந்த தானியத்திலேருந்து இதை எடுத்துடுறோம், எண்ணெயை எடுத்துகிட்டு அதுலேருந்து கிடைக்கிறது தான் புண்ணாக்கு. இந்த புண்ணாக்கு வகைகள் என்னென்னு பார்த்தோன்னா கடலை புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, அது போக வந்து சோயா, இவ்வளோதெல்லாம் இருக்குது. இது வேறு காட்டன் சீட் கேக்குன்னு சொல்கிறது வந்து பருத்தி புண்ணாக்கு. இவ்வளோதெல்லாம் வந்து புண்ணாக்கு வகையில் இருக்குது. இதில் அதிக புரதம் இருக்குது. மூன்றாவதாக வந்து கொழுப்பு சத்து. இது வந்து என்னென்னா மேற்கூறிய 2 புண்ணாக்கு வகைகள் தானிய வகையிலேருந்தே இந்த கொழுப்பு சத்து கிடச்சிருது. அதனால் இதை வந்து அதிகமாக நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்க தேவையில்லை. 4வது வந்து நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து வந்து நம்ம கொடுக்கக்கூடிய புல் வகைகள் மற்றும் வந்து உலர் தீவனங்கள். அதாவது உலர் தீவனம்னா இந்த வைக்கோல்னு சொல்கிறோம் பாருங்கள், அதாவது வந்து நம்ம வைக்கோல், அந்த வைக்கோலில் உள்ளதை வந்து நம்ம வந்து அந்த ஃபைபர், அதாவது வந்து நார்ச்சத்தில் அதுலேருந்து எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து வந்து தாது உப்புக்களில் வந்து அதிகப்படியாக தேவைப்படுற தாது உப்புகள், குறைவான அளவு தேவைப்படும் தாது உப்புகள், அதாவது மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உப்பு, அதாவது நம்ம பயன்படுத்துகிற நம்ம சோத்துக்கு, நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம்ல அந்த உப்பு, அதான் வந்து சாதா உப்பு அப்படிம்பாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த அடர் தீவனங்கிறது. இந்த அடர் தீவனத்தில் வந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணால், ஒரு கறவை மாடுன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அது என்ன உடல் எடையில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அது போக வந்து அது வந்து எத்தனை லிட்டர் வந்து பால் கறக்குது அப்படிங்கிறது, உடல் எடை, பால் கறக்கும் திறன், இதை 2 வச்சு தான் நம்ம வந்து பால் உற்பத்திக்கு தேவையான அந்த உடலுக்கு தேவையான தீவனத்தை வந்து நம்ம வந்து கணக்கிட போகிறோம். முதல்ல வந்து எப்படின்னா, இப்போ பால், அதாவது உடலுக்கு தேவையானது வந்து 2.5லேருந்து 3%. அதாவது 100 கிலோ எடை இருந்துச்சுன்னா ஒரு மாடு, அதுக்கு வந்து 2.5லேருந்து 3% வந்து உலர் பொருள் அப்படிம்பாங்க, அதாவது ட்ரை மேட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கொடுக்கணும். இதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த மாடு வந்து எவ்வளவு சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவு வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட முடியாது. இதே மாதிரி தான் மாடுகளும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் இவ்வளவு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். அதுதான் வந்து இந்த உலர் பொருள் கணக்கீடுங்கிறது. இதை வந்து என்னென்னா, நான் 2.5லேருந்து 3% அப்படின்னு சொன்னேன் 100 கிலோவுக்கு. அப்படிங்கும்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 400 கிலோ உடல் எடை இருந்துச்சுன்னா அந்த மாட்டுக்கு ஒரு 3% வந்து உலர் பொருள் தேவை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 4 × 3 12 கிலோ, மொத்தம் 12 கிலோ வந்து அது வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் சாப்பிடும். இந்த 12 கிலோவுக்குள்ளே தான் நம்ம வந்து தீவனத்தை முன்ன பின்ன மாற்றி எவ்வளவு அடர் தீவனம் கொடுக்கணும், எவ்வளவு வந்து உலர் தீவனத்தில் கொடுக்கணும். உலர் தீவனத்தில் அதாவது நார்ச்சத்து உள்ள தீவனம், அதாவது புல் வகைகள், அதே மாதிரி வைக்கோல் வகைகள், இவ்வளையெல்லாம் கொடுக்குறது.
இது போக வந்து அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து எப்படி வந்து இந்த சரி அதாவது சமச்சீர் தீவனத்தை வந்து எப்படி தயாரிக்க போகிறோம் ஒரு மாட்டுக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 400 கிலோ மாடு 10 லிட்டர் பால் கறக்குது. அது வந்து கொழுப்பு சத்து வந்து 4% இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த உதாரணத்துலேருந்து இப்போ வந்து என்னென்னா, நான் ஏற்கனவே கூறிய மாதிரி 3% வந்து உடல் எடை எல்லாம் எடுத்துக்கணும் உலர்பொருள். அப்படிங்கும்போது 12 கிலோ உடல் எடை வந்துடுது. இதில் இருந்துட்டு வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம், பகுதியாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல வந்து இப்போ அடர் தீவனம் எவ்வளவு கொடுக்கணும்னா 1/3. இந்த 12 கிலோவில் 1/3 தான் அடர் தீவனம். அப்படிங்கும் பொழுது 4 கிலோ வந்துடும் அடர் தீவனம். மீதி வந்து மொத்த 12 கிலோவில் வந்து 8 கிலோ வந்து உலர் பொருள், அதாவது நார்ச்சத்து உள்ள பொருள்களை கொடுக்கணும். இந்த நார்ச்சத்து உள்ள பொருள் வந்து எதுலேருந்து 2 வகையில் கொடுக்கலாம். ஒன்று வந்து புல் வகையிலேருந்தே கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் வைக்கோல் இருந்துச்சுன்னா வைக்கோலோடையும் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ வைக்கோலை சேர்த்து கொடுக்கும் பொழுது அது வந்து எவ்வளோன்னா, ஒரு மாடு வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு முதிர்ந்த மாடு 5லேருந்து 6 கிலோ தான் அதிகமாக எடுக்கும். அப்படிங்கும்போது நம்ம 8 கிலோவிலேருந்து கணக்கு பண்ணும்பொழுது 5 கிலோ அதில் போயிடுது. மீதி வந்து 3 கிலோ வந்து உலர் தீவனம் புல் வகையிலேருந்து கொடுக்கணும். அதை கணக்கிட்டோம்னா இப்போ வந்து ஒரு புல் வகைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அதில் வந்து ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு கணக்கிட்டு தான் அதை இது பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஒரு 25% ஈரப்பதம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அதுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 கிலோ வந்து புல் வகைகள் கொடுக்கணும். நம்ம புல் வகைகள் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்தா கோஃபோர் அப்படிம்பாங்க, கம்பு நேப்பியர் ஹைப்ரிட் அப்படிம்பாங்க, கினியா கிராஸ் அதாவது கினியா புல், அதுக்கடுத்து வந்து சோளம், அதாவது கோஎஃப்எஸ் 29பாங்க. அதாவது வந்து வருஷம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதாவது அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து புல்வகைகள். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த மாடு வந்து 10 லிட்டர் கறக்கிற மாட்டை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து அதோட உடல் திறன் வந்து குறையாமல், பால் உற்பத்தி குறையாமல் உங்களால் வந்து வளர்க்க முடியும். அதிக பால் உற்பத்தியும் எடுக்கலாம். இப்போ இதை மாதிரி நம்ம சமச்சீர் தீவனத்தை மாடுகளுக்கு அளித்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம மாடுகளோட உடல் திறனும் அதிகரிப்பதோட அதோட பால் உற்பத்தியும் குறையாமல் நம்மளால் வந்து பார்த்து கொள்ள முடியும். இதன் மூலம் நம்ம வந்து நம்ம இந்தியாவின் பால் உற்பத்தியை நம்ம முதலிடத்திலேயே தக்க வச்சுக்கிட்டு நம்ம விவசாயிகளும் வந்து அதிகமான பலனடைய முடியும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே ஐயப்பன் அவர்களை 08987124022 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 16/9/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தில் மக்காச்சோளத்தை பூச்சி கவர்ச்சியாக பயன்படுத்தி கத்தரி சாகுபடியினை வெற்றிகரமாக மேற்கொண்டு வரும் வேலூர் மாவட்டம் நடூர் கிராம வேளாண்மையாளர் ஜே நரசிம்மன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கினியா புல். தொடரும் தகவல் நேரத்தில் உரப்பாசனத்திற்கேற்ற நீரில் கரையக்கூடிய உரங்களும் அவற்றின் பயன்பாடுகளும் குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரப்பயிர்களை தாக்கும் நோய்களும் அதன் மேலாண்மை முறைகளும் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி திரிபுவனமாலா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.